வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ மகமாயோட ஸ்லோகம். இதை படிப்பதனால் வைசூரி, ஜுரம், சிரங்கு, சத்துரு பயம் முதலியவை நீங்கும். நீருண்ட மேகம் போன்ற கருப்பு நிலமாய் இருப்பவளும் சிவந்த நிற மாலைகளையும் சந்தன மாலைகளையும் தரித்து கொண்டிருப்பவளும் உயர்ந்த ஸ்தனங்களை உடையவளும் நீண்ட கண்களை உடையவளும் பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் அழகு வாய்ந்த தோடுகளை போட்டிருப்பவளும் கழுதை மேல் வீட்டிருப்பவளும் சோபனத்தை செய்கின்றவளும் மார்ஜனனி ஜனனி முரத்தையும் கையில் தரித்து கொண்டிருப்பவளும் வஸ்திரமற்றவர்களும் ஸ்ரீ சீதளா தேவியை நமஸ்கரிக்கின்றேன். மேலும் துடப்பத்தால் கொப்பளங்களையும் வேறு பயங்கரமான ரோகங்களையும் கூட்டி முரத்தில் கொண்டு உப்பு சமுத்திரத்தில் அடிக்கடி போடுகின்றவளாகிய ஸ்ரீ சீதளா தேவியை தியானம் செய்கின்றேன். அடுத்தது ஸ்ரீ தீர்க்க சௌமங்கல்யத்தை அருளும் ஸ்லோகம். ஸ்ரீ சத்யவானின் மனைவியான ஸ்ரீ சாவித்திரி தேவி பூஜை செய்து நமஸ்கரிக்கும் போது பிரார்த்தித்து கொண்ட ஸ்லோகம். தனது பெயருக்கு முன் ஓங்காரத்தை உடையவளும் வீணை புஸ்தகம் இவைகளை தரித்து கொண்டிருப்பவளும் வேதங்களுக்கு தாயுமான ஸ்ரீ சாவித்திரி தேவி காயத்ரி தேவியை தங்களுக்கு நமஸ்காரம். கணவனை விட்டு பிரியாமல் இருக்கும் தீர்க்க சௌமங்கல்யத்தை எங்களுக்கு அருள வேண்டும். பதிவிரதையான மிகவும் பாக்கியசாலியே, பர்த்தாவிற்கு பிரியமான சொல்கின்றவளே, பக்தர்களை ரட்சிப்பதை விரதமாக கொண்டவளே ஆன ஹே தேவி, என்னை தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்படி அருள வேண்டும். எனக்கு சௌபாகியத்தை தாங்கள் அளிக்க வேண்டும். பசுவிற்கு புல் கொடுக்கும் பொழுது சொல்லும் ஸ்லோகம். ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாகவும் தோஷமுள்ளதாகவும் இருந்தால் பசுவின் சாபம் இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் விலக பசுவிற்கு பச்சை புல், அருகம்புல், அகத்திக்கீரை, காய்கறிகள், பழங்கள் இவற்றை கொடுத்து இந்த ஸ்லோகத்தை சொன்னால் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும். முனிவர்கள் இவ்விதம் பசுக்களுக்கு புல் கொடுப்பதனால் பஞ்சமா மகா பாவங்களும் விலகும் என்று முனிவர்கள் கூறுகின்றார்கள். ஸ்லோகம். காமதேனுவின் வம்சத்தை சேர்ந்தவளும் எல்லோருக்கும் சுகத்தை செய்கின்றவரும் பரிசுத்தமானவளுமான புண்ணிய கூட்டங்களும் 3 உலகத்திற்கும் தாயுமானவளும் பசுக்களுக்கு இந்த புல்லை கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளட்டும் என்று பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து இந்த புல்லை கொடுக்க வேண்டும். பசுவின் அங்கங்களில் 14 உலகங்களும் இருப்பதனால் இவ்வுலகிலும் பரலோகத்திலும் எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும் என்று பசுவிடம் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த ஸ்லோகங்கள் முடிவடைந்தன. வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.